ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் நம்ம பாரத நாட்டுடைய மிகப்பெரிய புனித ஸ்தலங்கள்ல ஒன்று. 12 ஜோதிர்லிங்கங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்கம் இந்த ராமேஸ்வரம் கடற்கரை கோவில். அதுக்கப்புறம் சார் தாம்னு சொல்லக்கூடிய ஜெகநாத்புரி, பத்ரிநாத்புரி, துவாரகாபுரி மற்றும் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல புகழ்பெற்ற 22 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய கோவில். பிரம்மாண்டமான கோவில். 15 ஏக்கர்லான இந்த கோவிலை பார்க்கறதுக்கு உலகம் முழுக்க இருந்த பக்தர்கள் வராங்க. வாரணாசி வடக்குக்கு எவ்வளோ ஃபேமஸோ புகழோ அந்த மாதிரி தெற்குக்கு வந்து இந்த சிவாலயம் வந்து புகழ்பெற்ற கோவில். இலங்கைக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ராமாயண காலத்தில் ராமரால் இங்கே வந்து வழிபடப்பட்ட ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவில் வந்து சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய இடங்கள் இருக்குது. இது ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் மாதிரி தான், ஒரு 4 நிமிஷம் தான். பாம்பன் பானத்தை கடக்கும்போது அந்த பிரம்மாண்டமான கடலுடைய காட்சி. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏகப்பட்ட வரலாறு நடந்திருக்கு. பல பேர் இந்த கோவிலை பற்றி போட்டிருப்பாங்க. நான் வந்து விஜயம் பண்ணும்போது இந்த கோவிலுக்கு வந்து இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 22 கிணறுல குளிக்கிறது, அது போக கோவிலுடைய வரலாறு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இங்கே நம்ம நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி கடற்கரையுடைய காட்சி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வந்து கோவிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ வெளியில் கோவில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்துடைய காட்சி. இதுதான் வந்து மெயினான ராஜகோபுரம். அப்படியே கடற்கரைக்கு எதிரிலேயே தான், பக்கம்தான், அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். எவ்வளோ பிரம்மாண்டமான பிரகாரம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரகாரங்கள் அமைந்திருக்க கோவில் இதுதான். இந்த மாதிரி எந்த கோவிலும் இவ்வளோ நீளமான பிரகாரம் கிடையாது. இவ்வளோ அழகானது. அப்படியே சமுத்திரத்துடைய அற்புதமான காட்சி. இந்த சமுத்திரத்தில் இந்த முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு நம்ம கயால பார்த்தோம். அந்த மாதிரி இதுதான் அந்த கடற்கரை காட்சி. இங்கே எடுக்கப்பட்ட பதிவு தான் இது. ராமருடைய திருவடி எல்லா இடத்துலையும் பட்டிருக்கோம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இப்போ வந்து சீசன் இல்லாதனால கூட்டம் இல்லாமல் இருக்குது. பாருங்க இந்த பிரகாரத்துடைய அருமையான காட்சி. சிவபெருமான் வந்து சதா சர்வ காலமும் ஜபம் செய்யக்கூடிய, அவருக்கு ரொம்ப பிடித்த பிரியமான நாமம் எது அப்படின்னா இந்த ராம நாமம் தான். பகவானுடைய பல்லாயிரக்கணக்கான நாமங்கள்ல ஈசனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாமம் இந்த ராம. ராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகஸ்ரநாம தத்துல்ய ராமநாம வரானனே. கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில். இது பாடல் பெற்ற சிவஸ்தலம். இந்த தீர்த்தங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் கட்டணம், 25 ருபீஸ். அதை வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நடராஜர் ஒரு அற்புதமான காட்சி. பகவான் நாராயணர் இந்த சிதம்பரத்தில் பார்த்த மாதிரியும் தில்லை நடராஜர், தில்லை கோவிந்தராஜர் அழகாக இருக்கார் பாருங்க பகவான் வந்து. ராமேஸ்வரம் பிளான் பண்ணணும் அப்படின்னா இப்போது ட்ரெயின் ஃபெசிலிட்டி அங்கே வந்து இருக்குது. ஆனால் வந்து மண்டபம் அப்படிங்கிற ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பஸ்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. ட்ரெயினில் வந்தீங்கன்னா மண்டபம் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து 45 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த நீளமான பிரகாரத்துடைய அருமையான காட்சி. அப்படியே வரைஞ்ச மாதிரி, அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது இந்த தூண்கள் எல்லாம். இந்த பக்கம் பாருங்க, அப்படியே இந்த சைடும் அதே மாதிரி இருக்குது, அந்த சைடும் அதே மாதிரி இருக்குது. இறுதியாக அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கடல். எல்லா இடத்துலையும் ராமருடைய திருவடி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர் நடந்து போயிருப்பார். ஆனால் ராமேஸ்வரம் நீங்கள் திட்டம் தீட்டினீங்கன்னா அருமையாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சீசன் இல்லாத டைம் போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.